முதல் காரியம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். ஐஸ்வர்யவானாகி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அல்லேலூயா. போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவ பயம் இருந்தா தான் வாழ்க்கையில வளர்ந்து பெருக முடியும். ஆமென். தேவ பயம் இருந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்து பெருக முடியும். இங்க பாக்குற சாப்டர் யாரு, கேரக்டர் யாருன்னா ஈசாக்கு. யாரு? ஆமா, வளர்ந்து பெருகணும், இடம் கொண்டு பெருகணும். அவனை பார்த்தாலே அப்படிதான் வாய்ஸ் வருது. பனைய போல செழித்து என்ன பண்ணணும்? பெருகணும். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஈசாக்கு என்ன பண்ணானா? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த வருஷத்துல 100 மடங்கு பலன் என்ன பண்ணா? அடைந்தான். வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யனாகி வர 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 நடக்குதா? உங்க வாழ்க்கையில விருத்தி நடக்குதா? விருத்தி வருதா? ஏன் வரல? ஏன் விருத்தி வர முடியல அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிறேன், சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறேன், ஜெபத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறேன், ஏன் விருத்தி வரல? தேவ பயம் இல்லை. கடமைக்கு வரும். ஆமென். பைபிள் இல்லாம வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப பாட்டு புக்கு தேவையில்லை, இப்ப எல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதை பார்த்தோம் பாட மாட்டோம். நீ என்னடா சொல்ற, நான் என்னடா கேட்கறேன் போடா, அதுக்கு அதான் அர்த்தம். ஆமென். இங்க சொல்றது ரிப்ளை வரல, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செவனா சொல்லு, செவடங்காதல ஒரு சங்கு நீ சொல்லு, நான் சொல்றா டேய் நான் என்ன பண்ணுவேன்? அப்படித்தானே நிற்பேன். என்ன பண்ணுவேன் நீ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் வேலையை நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நீ வாழ்க்கையில வளர்ந்து பெருகணும் அப்படின்னா தேவ பயம் உங்ககிட்ட இருக்கணும். ஆமே. தேவ பயம். ஆபிரகாமின் நாட்களை காட்டில ஈசாக்கு நாட்கள் அதிகமா பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல இருக்க வேண்டிய இடத்துல தான் இருந்தான். பஞ்சத்துல இருந்து தான் விதையை விதைச்சான். என்ன? பஞ்சத்துல இருந்துதான் விதை விதைக்கப்பட்டது. பிரச்சனை இருந்தா தான் தேவ சமூகத்தை அதிகமா தேடணும். பிரச்சனை தான் தேவ சமூகத்தோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தா சபையை விட்டு ஓடவே கூடாது, ஜபத்தை விட்டு நவரவே கூடாது. நமக்கு பிரச்சனை வந்தா தான் எனக்கு ஆண்டவன் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஆமே. நகோமி சொல்லும், என்ன மாறான்னு கூப்பிடுங்க. இத்தனை நாளா சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போயிட்டு தான் இருக்கிறேன். ஓ, எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தானே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னவா? பஞ்சத்துல விதை விதைக்கிறான். அல்லேலூயா. ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்துகிட்டே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இட்ஸ் a multiplication. விருத்தி வந்துகிட்டே இருக்கு ஈசாக்கு வாழ்க்கையில. ஏன்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது இன்னொன்னு கூட நடக்குது. விருத்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? என்ன வருது பாருங்க. அவனுக்கு என்ன பெருகுச்சு? ஆட்டு மந்தை பெருகுது, மாட்டு மந்தை பெருகுது, பணிவிடைக்காரன் பெருகுறான். பெலிஸ்தர் அவனை கண்டு என்ன வருது? காண்டாயிடுறான். என்ன ஆயிடுறான்? பாதி பேர் நம்மளை பார்த்தா காண்டாத்தான் ஆகும். சந்தோஷமா சோத்திரம் சொல்லிட்டு போகணும். ஆமென். ஏன்னா ஆசீர்வாதம் அங்க இருந்து வருது. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல சரியா தேவ பயம் இருந்தா வர 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 நீ விருத்தி அடைந்துகிட்டே இருப்ப. பாக்குறவன் காண்டாத்தான் ஆவான். பாக்குறவன் அப்படிதான் ஆமா. அதை பத்தி யோசிக்க கூடாது. ஆமென். நம்மளை பார்த்தா பாக்குறவங்களே பெருசா தான் தெரியும். ஆமென். நம்மளை பார்த்தா ஆமா. ஒரு சில அப்படிதான் நடக்குது. ஒண்ணு இல்லாம இருப்போம். அவருக்கு என்ன பிரச்சனை? ஆமென். அவருக்கு என்ன பிரச்சனைன்னுவாங்க. இங்க இல்ல, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ரொம்ப நல்ல குணீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியேந்து வருது. எங்க இருந்து? அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு என்ன? எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ சோத்திரம், நல்லா இருக்கிறேன் நானு. என்ன வருது எல்லாருக்கும்? நீ நல்லா இருந்தா மத்தவன் பொறாமப்படதான் செய்வான். ஆமென். தேவ பயம் இருந்தா உன் மேல பொறாம வரும். ஏன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் பரலோகத்தின் தேவை சந்திக்கப்படுது. ஆமென். மந்தை இந்த தேவையை சந்திக்கும். ஒருவேளை மந்தைக்கு சூழ்நிலை சரி இருந்தாலும் பரலோகம் தேவையை சந்திக்கும். அல்லேலூயா. அதான் நம்முடைய நம்பிக்கை. அப்ப நம்ம வர வர விருத்தி அடைந்தே இருக்கணும். தேவ பயம் இருந்தா விருத்தி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமென். ஏன்னா இது கர்த்தருடையது.
அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் பட்டிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட அவ்வளோ வேதனை பட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு என்னை நம்பி தான் கொடுக்குறார். ஆண்டவர் நீ சரியா செய்ப்பா அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றிலும் பாருங்க, தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தா வர வர நீ விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்ப. தேவனுக்கு கொடுக்குற கரம் உங்ககிட்ட இருந்தா வர வர விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்ப. கர்த்தர் கொடுக்குற பயம் இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற இந்த பாஸ்ட் தான் கொடுக்குதெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போறாயா. ஆமென். நல்லா இருக்கிறேன், சோத்திரம், நல்லா இருக்கிறேன், அல்லேலூயா. என் ஜனங்களாம் நல்லா இருக்கணும், அல்லேலூயா. இந்த மந்தை நல்லா இருக்கணும், அல்லேலூயா. ஆமா, எவனா சொன்னா சொல்லு, நல்லா தான் இருக்கிறேன், உனக்கு என்ன இப்போ இப்படி சொல்ல ஓடி போயிடுவான். என்னை பார்த்து சொல்லுவான், உனக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கிறேன், அப்படியே சொல்லு, ஆமேன்னு சொல்லிடு. எப்பா உன் வாயிட்டு இருந்து வரத சோத்திரம், ஆமேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். ஒரு சில பேர்ல காண்டிலே சொல்லுவான், உனக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா நல்லா இருக்கிறேன், என் ஆண்டவன் நல்லா வச்சிருக்கிறார். என்னப்பா நல்லா வச்சிருப்பார். உலகத்துல ஊழிய செய்றவங்களுக்கெல்லாம் நல்லா வைக்கும் போது ஆமென், பரலோகத்தையே பார்க்குற நம்மளை விட்டு வரா ஒரு நாளை விட மாட்டார். பொக்கிஷ சாலையை திறக்கும். அல்லேலூயா. தரலனா எங்க ராஜா கையில சிக்கன் லெக் பீஸ் வந்த மாதிரி பிடிக்கின்னு வரும். காக்கா வருமோ, கழுகு வருமோ, ஆந்த வருமோ, என்ன வருமோ, ஏதாவது ஒன்று பிடிக்கின்னு வந்துடும். தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி விட மாட்டான். நீ தேவனுக்கு பயப்பட்டா அப்படின்னா உன் வாழ்க்கையில வர வர விருத்தி நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. விருத்தி அடையட விதை விதைக்கிறான், விதை விதைக்கிறான், விதை விதைக்கிறான், வந்து வந்து புடுங்குறான். ஆமென். புடுங்குவான். ஒரு சில பொறாமையில புடுங்க தான் செய்வான். ஆமென். பொறாமையில ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஏசைக்கு போச்சு, சித்தனா போச்சு, போட்டோம் போட்டோம், ஆனா ரெகபத்து வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில பேர் ஒருத்த பிடிங்கிட்டே இருப்பான். ஒரு சில காரியத்தை உன் மேல பொறாமையில வேலை ஒரு சில நேரத்தில் வேலையை பிடுங்குவான். ஆமென். பிடுங்கட்டும், ஏசைக்கு போட்டோம், ஏசைக்கு போட்டோம். வசனத்துல உன்னுடைய மேன்மையை பிடுங்குவான். சித்தனா போட்டோம், நீ விதைச்ச விதை ஒரு வேளை போதா, சரி ஓகே சித்தனா போட்டோம். ஆமென். ஆனா கர்த்தர் உனக்கான ரெகபத்தை கொண்டு வந்து வைப்பான். அல்லேலூயா. உனக்கான ரெகபத்து வந்து சேரும். ஏன்னா நீ அதுல விருத்தி அடைஞ்சு விதை விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் மேல நீ பொறாமப்படாத, உன் மேல பொறாமப்பட நீ பொறாமப்படாத. நல்லா போடா. ஆமென். நல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதி பாருங்க எல்லாவற்றிலும். ஆமென். தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது நாம் வளர்ச்சி அநேகருக்கு என்னத்தான் இருக்கும், பொறாமையாத்தான் இருக்கும். ஆனா அந்த மத்தியில கர்த்தர் ஒரு கிருபை கொடுப்பாரு. அந்த கிருபையை பாதுகாத்துக் கொள்ளணும். வாசிங்க எபிரேயர் 12:15-16 வாசிங்க. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான், நான் 4 பாயிண்ட் வச்சேன். சரி இந்த மாசம் இதான் பொழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:15-16 வாசிங்க பாப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இறந்து போகாதபடிக்கும் ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். நீ தேவனுக்கு பயந்து வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா ஆண்டவர் கொடுப்பார். கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். அவர் யாரையும் அவர் ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ண, தேவ கிருபை என்ன பண்ணக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஆமென். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ஆண்டவர் சொல்றார், யோனாவை பார்த்து, தம்பி போ அங்க போய் பேசிட்டு வா, போ அங்க போய் பேசிட்டு வா, போ. மனுஷன் தர்சிஷுக்கு ஓட்டான், நினைவே ஓடுறானா. ஆமா, எங்க போ சொல்ற அங்க போனோம், என்ன பேச சொல்ற பேசணும். ஆமென். எங்க ஒண்ணா தர்சிஷுக்கு ஒண்ணா. 5 வசனம் வாசிங்க. 1:5 யோனா 1:5 வாசிங்க பாப்போம். சோத்திரம். இதைத்தான் பாதி பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் பயந்துன்னு இங்க அது நடக்குது, அங்க இது வருது, அங்க கொரோனா வருது, இங்க உலக போர் வருது, இவன் இந்த பக்கம் வரான், அவன் அந்த பக்கம் வரான், அவன் அங்க அடிக்கிறான், இவன் எங்க அடிக்கிறான். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி கடைசி நாள் யுத்தங்களும் யுத்தம் சத்தத்தை கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன எல்லா பக்கமும் யுத்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாமோ காலையில ஜெபம் பண்ணா
அயர்ந்த நித்திரை. எழுப்பினா கூட அச்சச்சப்பா. அயர்ந்த நித்திரை. அதாவது பயம் இல்லாதவன் பயப்படுறான். உள்ள கப்பல் என்ன ஆக போகுது, கப்பல் சேதமாக போகுது, கப்பல் உடைய போகுது, எல்லாத்தையும் வெளியே போடுறான். என்னன்னா பாரதத்துக்கு வெளியே போடுறான், எல்லா பாரத்தையும் கத்தட்ட கொட்டுறான். ஆண்டவரே காப்பாத்து, ஆண்டவரே காப்பாத்து. தேவனுக்கு பயந்து தேவ தீர்க்கதரிசி என்ன பண்றான்? ஐயோ ஐயோ தூங்குறான். என்ன தூங்கிட்டு கிடக்குறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அயர்ந்த நித்திரை. கொஞ்சம் அந்த கப்பல் ஆடுற ஆட்டத்துல தூக்கம் எங்கே போகுது? புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, கப்பல் சாதமா போன நினைக்கிறீங்களா? இப்படி 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 இப்படின்னு ஓடும். என்ன பண்றானா? ஈத்து போத்தின்னு தூங்குறான். அயர்ந்த நித்திரை. ஆமென். அயர்ந்த நித்திரை பண்றான். அல்லேலூயா. உங்களை சொல்ல யோனா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? 9ஆம் வசனம் வாசிங்க. யாரு? சரி. எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு? நான் திமிருன்றீங்க இந்த யோனாக்கு. என்ன? நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனிடத்துல. அதான் அதான் காலையில் ஒரே தூக்கமா இருக்குது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல பயபக்தியா உள்ளவன் என்ன பண்றான்? ஆமா, போட்டு தள்ள தேவையில்லை இவனை. யோனாவை சொல்றேன், வேற யாரையும் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆடுது, கப்பல் ஓடுது, குதிக்குது, எகுறுது. குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், தேவை இருக்குது. ஆமென். உங்க பலனை கொண்டு மட்டும் ஓடலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாத்துக்கும் நேரம் கொடுங்க, நல்லது. உழைங்க, நல்லது. ஆண்டவர் தப்பே சொல்லலை. ஆனா அந்த உழைக்கத்துக்கு பலன் கொடுத்தவர் ஆண்டவர். அந்த வேலை அவர்கிட்ட போகலன்னா கொஞ்ச நேரம் விடுவார். அதாவது இந்த கார்லாம் ஓட்டுவோம் இல்லையா? கார் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம், ஆட்டோலாம் ஓட்டுவோமா? கொஞ்ச நேரம் கையை விடலாம், ஒரு 2-3 செகண்ட் கையை விடலாம், வண்டி ஸ்ட்ரைட்டாக போவோம். கொஞ்சம் விட்டுச்சுன்னா, பைக்கு கொஞ்சம் விட்டா, ஆட்டோ விட்டா அதோ கதிதான். அதே போலதான் நம்ம வாழ்க்கை. கொஞ்சம் விடுவா, நீ வந்துடுவ. ஸ்டேரிங் ஸ்டெடியா போவோம், லைட்டா இழுக்கும், ஸ்டேரிங் அப்படியே இழுத்துன்னு போவோம், லைட்டா இழுக்கும். நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா? காரை கவுத்தேன், ஆட்டோ உருட்டினேன், பைக்கை உடைச்சேன், எல்லாம் நமக்கு பழக்கம்தான். ஆமே, எல்லாத்தையும் ஓட்டி பழக்கப்பட்டாச்சு. அப்போ சரியா நம்ம போதுமே நினைப்போம். ஜபம் இல்லாத நேரத்தை சரியா போற மாதிரி இருக்கும். லைட்டா சைடு வாங்குவோம், அப்பயே உஷாராயிடணும். ஐயோ ஓடி போயணும் ஏந்து அப்படின்னு. சரி கொஞ்சம் தானே வாங்குது, கொஞ்சம் தானே வேணா ஸ்ட்ரைட்டா போனா கரண்ட் கம்பி இருக்கும், ஸ்ட்ரைட்டா வாங்கிட வேண்டியதுதான். என்ன? ஆமா பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், நம்ம பலத்தை நம்பி இல்லை. அப்படி இருந்தா வண்டி ஓடாது. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கேட்கும். ஆமென். சரியா போனா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவர்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதாவது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் எப்படி என்னன்னா, நம்ம வண்டி வச்சிருப்போம். வண்டி இருக்காயா? வண்டி எல்லாட்டே இருக்குது. ரைட்டு. வண்டிக்குதாப்பா? சரி. நம்ம வண்டியில் ஒரு பிரச்சனை வரும். என்ன வரும்? பிரச்சனை வரும். ஸ்ட்ரைட்டாக மெக்கானிக்கிட்ட போவோம். அவர் சொல்லுவார் இவ்வளோ ஆகும். நம்ம சொல்லுவோம் ஏதாவது பார்த்துக்கிட்டு பழசு என்ன லோக்கல் என்ன போட்டு விடுங்க. இது ஆமாம், ஆண்டு குறிப்பில் இன்ன வரைக்கும் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தில் வண்டி கொடுத்தார். இந்த வண்டியை மட்டும் தான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் 2-3 வண்டியை ஓடிச்சேன், பைக்கில் நாசம் பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் இந்த வண்டி மட்டும் தான் கரெக்டாக இன்சூரன்ஸ் கட்டுறேன். இன்சூரன்ஸ் கட்டினீங்களாப்பா? உனக்கு சிறிதை பார்த்தாலே தெரியுது எவனோ இன்சூரன்ஸ் கட்டலன்னு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வண்டிக்கு மட்டும் தான் சரியாக மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்த இடம் வேற. ஆமென். இது வந்த இடம் வேற. அப்போ வாங்குத்த ஹெல்மெட் தான் இன்ன வரைக்கும் இருக்குது தலையில். 6 வருஷமா ஒரே ஹெல்மெட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்? வண்டியில் பிரச்சனை வரும். நம்மளும் அடிக்கடி மெக்கானிக்ஸ் போயிட்டே இருப்போம். அவரை ஒன்று ஒன்றா மாற்றுவார். இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், இது கம்மியாக இருக்குன்னு மாற்றுவோம். கடைசியில் வண்டி கலன்னு ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்கு போவோம். அப்படிதான் ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்கு போவோம். என்ன இங்கே இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை சரியாவாது. நல்லா கவனிங்க. சிச்சாச்சா? ஓகே ரைட், கவனிங்க. எப்போ சரியாகும் தெரியுமா? ஒரிஜினல் பார்ட்டுக்கு போகணும். அது நீ பழையது மாற்றிக்கிட்டே இருப்ப, ஏதாவது செகண்ட்ஸ் போடுவேன், லோக்கல் போடுவேன், ஒரு நாள் ஓடும்.
அப்புறம் போவோம், ஒரு நாள் போவோம் வழிக்கு விடும், ஒரு நாள் போவோம், இப்படி ஆகும். கடைசி அவன் சொல்லுவான், நீங்க பேசாத கம்பெனிக்கு போய் கேட்டு பாருங்க, அதான் கரெக்டா இருக்கும். அவன் கம்பெனி பாட்டை தட்டி அவன் எடுத்து கொடுப்பான், இதுதான் அது ஒரிஜினல் பார்ட்டு. அப்பதான் அந்த வண்டி சரியா ஓடும். ஆமென். அதே போல தான் அடிக்கடி நம்மளும் டூப்ளிகேட் அடிக்கடி உள்ள போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வண்டி கொஞ்ச நேரத்துல மக்கர் ஆயிடும். என் நடுரோட்டில் நின்றோம் போயிட்டு எங்கன்னா, இது படைச்சவர்கிட்ட தான் போகணும். ஆமென். இது அங்க போனா தான் இந்த வண்டிக்கு என்னன்னு தெரியும். இந்த குடலுக்கு என்ன, கிட்னிக்கு என்ன, மாங்காய்க்கு என்ன, சட்னிக்கு என்ன, எல்லாம் அவருக்கு தான் தெரியும். டாக்டர் சொல்றாரு எப்படின்றாரு, அப்பதான் நம்ம இயேசுவே இயேசுவே, எப்போ டாக்டர் எப்படின்னதுக்கு அப்புறம் இயேசுவே. முதல்ல போனையா இதோட பேர் பார்ட்ஸ் அவுட் தான் இருக்குது, ஒரிஜினல் பேர் பார்ட்ஸ் அவுட் தான் இருக்குது. டூப்ளிகேட்டை தேடி தேடி மந்திரவாதி கந்திரவாதி சூனியக்காரன் குறி கேட்கறவன் கை ரேகை பார்க்கறவன்ட்ட போனா அவன் டூப்ளிகேட்டு, அவன் டூப்ளிகேட் மட்டும் தான் செய்வான், ஒரிஜினல் செய்ய முடியாது. ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் அவுட் மட்டும் தான் இருக்கும். ஆமென். அவர் ஒரிஜினலா மாத்துவார் பாருங்க. சாட்சியெல்லாம் கேட்டிருக்கோம்ல, இப்படி இருந்தது திடீர்னு மாறிடுச்சு எல்லாம் புதுசா, அது ஒரிஜினல். ஆமென். டூப்ளிகேட் என்ன பண்ணுவார், இப்போ நான் ஒரு ஊசி போடுறேன், 2 மாத்திரை தரேன், இப்போதைக்கு பார்த்துக்கோ. அவர்கிட்ட போனா ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம், ஒரு துதி, ஒரு பாடல், அப்படியே ப்ளஸ் ஆயிடும். ஆமென். ஜுரங்கரெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையிலே நான் அந்த 1 வாரம் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டேன். நம்மளுக்கு இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேராசிட்டமால் அமாக்சிலின் முடிஞ்சு போச்சு. ஆமென். நம்மளுக்கு செட் ஆகிடாது, நம்மளுக்கு எப்பயுமே அது செட்டான உடம்பு. அது ஒரு பேராசிட்டமால் இல்லை ஒரு டோலோ இல்லை ஒரு அமாக்சிலின், அதுக்கு மேலே எந்த மாத்திரை யாரும் போடக்கூடாது. பேராசிட்டமால் தான் எமர்ஜென்சி, அவ்வளோதான். அமாக்சிலின் ஆன்டிபயோட்டிக், முடிஞ்சு போச்சு. வேறு எந்த மாத்திரை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, அந்த தாத்தா இந்த அக்கா இந்த பக்கா எந்த அக்கா சொன்னாலும் போடக்கூடாது. அப்போ டாக்டர் இன்னும் போட்டுருவாரு, நான் போட சொன்னா நாங்கள் என்ன பைத்தியக்காரன் உட்காந்துக்கிறேன் நம்ம டாக்டர் போட வேண்டியும். ஆமென். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் போட வேண்டிய டேப்லெட்ஸ் இது மட்டும்தான், அவ்வளோதான். மற்ற எந்த டேப்லெட்டும் டாக்டரோட அந்த ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ரொம்ப தப்பு. நீ பண்ண தப்பெல்லாம் தண்டு அப்புறம் நகோமி மேலே என்ன மாறான்னு கூப்பிடுங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க, என்னத்த மாறான்னு கூப்பிடு, இன்னும் வேற தான் கூப்பிடணும். லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருப்பாராக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம்.